அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையை சொல்லுங்க, எப்படி குப்பை தொட்டி காணாம போச்சு, எந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் இருக்கானா அவனை சொல்ல சொல்லு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா இந்த கதையை அவனை தவிர வேற எவனாலும் அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்டது அவன் தான், அதனாலதான் அப்படி சொல்லுவாரு. மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதையில தான் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாம குப்பை தொட்டி காணா அப்படின்ற ரேப்பை மறைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாரு. அதே மாதிரி தான் போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குப்பை தொட்டி கிடைச்சிருச்சு, குப்பை தொட்டியை திருடன் இவன் தான் அப்படின்னு மகாராஜாவோட பொண்ணை யார் ரேப் பண்ணானோ அந்த உண்மையான குற்றவாளியை பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போய் மகாராஜா அவர்கிட்டயே நுப்பாட்டுறது போல இருக்கும். ஆக்சுவலா நடிக்க போனோம் அப்படின்ற மாதிரி சிங்கமொழி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையிலேயே போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளியை கொண்டு போய் மகாராஜா முன்னாடியே நுப்பாட்டி இருப்பாங்க. அது மகாராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்ப்பாரு. ஏன்டா நம்ம கிட்ட காசு வாங்கின போலீஸ்காரங்களா இந்த